My dear subscriber and viewers, welcome back to my channel. இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் என்ன உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன்னா ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். ஸோ ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் வந்து A2 உடைய கிராமர் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனுடைய டாபிக் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி செலக்ட் ஆல்னு கொடுத்துக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கு. ஸோ ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனில் ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் எப்படி இஷ்யூக்கு என்ன டூக்கு என்னன்றதை நம்ம மெமரி பண்ணணும். அடுத்தது ரிஃப்ளெக்சிவ்க்குன்னு ஒரு தனி வேர்ப்ஸ் இருக்குது, லிஸ்ட் இருக்குது. அக்யூசிட்டிவ் ரிஃப்ளெக்சிவ் இல்லை டாட்டிக்கு ரிஃப்ளெக்சிவ் வேர்ப்ஸு, ரிஃப்ளெக்சிவ்க்குன்னு தனியாக வேர்ப்ஸ் லிஸ்ட் இருக்குது. ஸோ அந்த வேர்ப்ஸுக்கு மட்டும்தான் நம்ம ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனை யூஸ் பண்ணணும். ஸோ அந்த வேர்ப்ஸ் லிஸ்ட்டையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். A2 லெவலில் எந்தெந்த வேர்ப்ஸ் லிஸ்ட் இருக்குதோ அந்த லிஸ்ட்டை மட்டும் நீங்கள் A2க்கு மெமரி பண்ணால் போதும். B2 போகும்போது B2க்கு தனியாக லிஸ்ட்டு புக்கில் கொடுப்பாங்க. ஸோ அந்த புக்கில் இருக்கிறதே நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். இப்போது A2 புக்கில் இருக்கிற ரிஃப்ளெக்சிவ் வேர்ப்ஸ் லிஸ்ட்டை மட்டும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ அதை மட்டும் நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. சென்டென்ஸ் எப்படி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுறதுன்றதை நம்ம சொல்லிவிட்டு ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுதான் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனு. ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனில் அக்யூசிட்டிவ் வந்து மெஷ், டிஷ், ஜிஷ், உன்ஸ், ஒய், ஜிஷ். இது அக்யூசிட்டிவ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பர்சன் மெஷ், செகண்ட் பர்சன் டிஷ், தேர்ட் பர்சன் ஜிஷ், ஃபஸ்ட்டு பர்சன் ப்ளூரல் உன்ஸ், செகண்ட் பர்சன் ப்ளூரல் ஒய், செகண்ட் பர்சன் ப்ளூரலுக்கு வந்து ஜிஷ். ஓகே, ஸோ இதை மிஸ்ஸு, டிஸ்ஸு, ஜிஷ்ஷு, ஒன்ஸு வந்து நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. இது நம்மளுக்கு ஞாபகம் இருந்தால் தான் அதை வேர்ப்ஸை போட்ட உடனே நம்ம ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனை போடணும். ஓகே, இப்போ சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவோம், ரிஃப்ளெக்சிவ் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்தது எந்த சப்ஜெக்ட் யூஸ் பண்ணமோ அந்த சப்ஜெக்டோடைய ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் அப்ஜெக்டிவ் வரும். ஓகே, ஸோ இங்கே சப்ஜெக்டில் இஷ். ஓகே, இஷ் ஃப்ரோயன்றது வேர்பு, அது ஒரு ரிஃப்ளெக்சிவ் வேர்பு. இஷ் ஃப்ரோய. மிஷ்ன்றது ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். இந்த இஷ்ஷு நம்ம என்ன யூஸ் பண்ணுமோ, சப்ஜெக்டில் என்ன யூஸ் பண்ணுமோ அதனுடைய ப்ரொனவுன் தான் யூஸ் பண்ணணும். சப்ஜெக்டை இஷ்ஷுன்னு யூஸ் பண்ணிவிட்டு வேர்பை வந்து ஜிஷ்ஷோ இல்லை உன்ஸோ இல்லை மியோ டிஷ்ஷோ எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. சப்ஜெக்ட் என்ன யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு மேட்சான ரிஃப்ளெக்ஸியோடைய ப்ரொனவுனை தான் வெர்புக்கு பக்கத்தில் போடணும். ஓகே, ஸோ இஷ் ஃப்ரோய மிஷ், ஹவு ஃபுவர் டிஷ், ஐ ஆம் ஹாப்பி ஆல்சோ, ஐ ஆம் ஆல்சோ ஹாப்பி ஃபார் யூ. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இஷ் கௌஃப மிய ஐன ஓனும். இது வந்து ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் கிடையாது. ஓகே, அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், இது ஒரு டாட்டியோடைய இது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம டாட்டியோ தான் யூஸ் பண்ணுவோம், மியான்னு. இஷ் கௌஃப மிஷ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஓகேவா, நம்ம எந்த இதெல்லாம் நம்மளுக்கு ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனோ ரிஃப்ளெக்சிவ் வேர்ப்ஸ் லிஸ்ட்டோ அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ கௌஃபன்றது நம்ம மிஷ்ஷு யூஸ் பண்ணாமல் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இஷ் கௌஃப டியர், இஷ் கௌஃப இது. அப்போ இந்த கௌஃபன்றது ஒரு டாட்டியோடைய வேர்ப்ஸ்ன்றதுனால அது ரிஃப்ளெக்சிவ் வேர்ப்ஸ் கிடையாது. அதனால் ரிஃப்ளெக்சிவ் வேர்ப்ஸ் இல்லாததுக்கெலாம் நம்ம வந்து ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனை யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இஷ் கௌஃப மிய, அப்போ டாட்டியோடைய ப்ரொனவுனை தான் யூஸ் பண்ணணும். இஷ் கௌஃப மிய ஐன ஓணும். ஸோ ஐன ஓணுங்கன்றது திங்ஸு. செகண்ட் ஓகே, பர்சன் வந்து இது. அப்போ இதில் என்ன பண்ணுவோம், பர்சன்றது டாட்டியூ. ஓகே, ஆல்வேஸ் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம். வாஸ்ன்றது ஐன ஓனும், வாஸ்ன்றது அக்யூசிட்டிவ். ஓகே, ஸோ அதனால் நம்ம டாட்டியோடைய ப்ரொனவுனை தான் இதில் யூஸ் பண்ணணும். ஓகே, இதெல்லாம் ஒரு சில லிஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவ் ரிஃப்ளெக்சிவ் வேர்ப்ஸோடைய லிஸ்ட்டு, அக்யூசிட்டிவ் ரிஃப்ளெக்சிவ் வேர்ப்ஸு. ஸோ இதை வேணும்னா ப்ளீஸ் எடுத்துக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே, இது வந்து ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸோடைய வேர்ப்ஸு. ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸை யூஸ் பண்ணணும்.
ஜிஷ்ன்னு போட்டிருக்காங்க இல்லையா வேர்புக்கு முன்னாடி. அப்படின்னா சப்ஜெக்ட் யூஸ் பண்ணிவிட்டு வேர்பு யூஸ் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே வேர்புக்கு பக்கத்துலேயே நம்ம ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஏர்கன்றது ஆங்க்ரி, ஏர்கன் மிஷ், ஏர்கன் டிஷ் அப்படின்றது தப்பு. ஏன்னா போட்டுட்டோம். ஸோ அப்போ அங்கே இஷ்ஷுக்கான ப்ரொனவுன் வந்து ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் மிஷ்ஷு தான் யூஸ் பண்ணோம். ஏர்கன் டிஷ்ஷுன்னு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ டூ ஏர்ஸ்ட் டிஷ், வியர் ஏர்கன் உன்ஸ், அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணணும். சப்ஜெக்ட் என்னன்னு பாருங்கள், அந்த சப்ஜெக்டோடைய ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே இது டாட்டிவ்க்கு டெங்கன் ஜிஷ் இமேஜின் பண்ணுறது, டெங்கன் ஜிஷ் கவுஃபன், இட் வாஸ் அன்சியன். ஸோ இதெல்லாம் கூட நம்ம, ஆனால் இது டாட்டிக்கு யூஸ் பண்ணுறது. நம்ம அந்த மியா டியா இருக்கு இல்லையா, இம் உன்ஸ் ஒய் ஹியரன் ஈனன் அந்த லிஸ்ட்டை தான் நம்ம யூஸ் பண்ணோம். டாட்டியும் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனுடைய அக்யூசிட்டியை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். இஷ் வாஷ் மியர் தி ஹேர், ஐ வாஷ் மை ஹேர். ஓகே, வாஷ்ன்றது நம்ம ஆக்சுவலி வாஷ்ன்றது நம்மளுக்கு ஒரு ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன், ரிஃப்ளெக்சிவ் வேர்ப் கிடையாது. ஸோ அதனால் இது டாட்டிவ் சென்டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணோம். வாஷ்ன்றது ஹேரை தான் நம்ம வாஷ் பண்ணுறோம், வாஷ். அதனால் அது அக்யூசிட்டிவ். எந்த யாருடைய ஹேரை வாஷ் பண்ணுறோம், உன்னுடைய ஹேரையை வாஷ் பண்ணுறதுனால டாட்டிவோடைய ப்ரொனவுனை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இது டாட்டிவ் ஃபார்மேட்டில் இருக்கிற ப்ரொனவுன்றதுனால இஷ் வாஷ மியர் தியர் ஹேரை, இஷ் வாஷ மிஷ். ஜஸ்ட் நம்ம அந்த வாஷ்ன்ற அக்யூசிட்டி யூஸ் பண்ணலைன்னாக்கா நம்ம என்ன பண்ணுவோம், இஷ் வாஷ மிஷ், அவ்வளோதான். அது வரைக்கும் மட்டும் யூஸ் பண்ணுவோம். இஷ் கேம மியர் தி ஹேரை, இஷ் கேம மிஷ் அக்யூசட்டிவ் ஃபார்மு, டாட்டிவ் ஃபார்ம். டாட்டிவாக இருந்துச்சுன்னா ஆல்வேஸ் ஏதாவது ஒரு வாசுன்ற ஒரு திங்ஸுன்றது ஒன்று வரும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அது வந்துச்சுன்னா நம்ம டாட்டியோடது யூஸ் பண்ணணும். இது வந்து இப்போது அக்யூசிட்டிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வெறும் அக்யூசிட்டி மட்டும். இது 2 ஆப்ஜெக்டிவ் வராது. ஒரே ஒரு ஆப்ஜெக்டிவ் வந்துச்சுன்னா அது டாட்டிவ் இல்லையா, அது அக்யூசிட்டிவில் தானே நம்ம பேசணும். ஸோ இங்கே ஒரே ஒரு அப்ஜெக்டிவ் தான் வந்திருக்கு. அப்போ நம்ம அதை அக்யூசிட்டியில் தான் நம்ம பேசணும். இஷ் கேம மிஷ், ஐ கோம் மை செல்ஃப். ஓகே, பட் இஷ் கேம மியா தி ஹேரர். ஸோ இங்கே வந்து நம்ம 2 அப்ஜெக்டிவ் வந்திருக்கு. ஒரு அப்ஜெக்டிவ் வாஸ், ஒரு அப்ஜெக்டிவ் ஹூ. இப்போ வாஸ்ன்றது அக்யூசிட்டிவ், ஹூன்றது டாட்டிவ் இல்லையா. அப்போது நம்ம வந்து டாட்டியோடைய பர்சன்னாலே நம்ம டாட்டி தான் யூஸ் பண்ணுவோம். 2 அப்ஜெக்டிவ் வரும்போது. ஓகே, அதனால் அது டாட்டிவில் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இஷ் கேம மிஷ் மியா தி ஹேர அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இட் இஸ் ராங். ஸோ இதில் நம்ம இருக்கிற எக்ஸாம்பிள் நம்ம இதை பார்த்தோன்னா, கையை வந்து மூடிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்ஜெக்டிவ் வந்து வேறு இருக்குது, மூடுறவங்க வேறையாக இருக்காங்க. அப்போது இதை நம்ம ரிஃப்ளெக்சிவாக எடுத்துக்க முடியாது. ஆனால் இது வந்து ரிஃப்ளெக்சிவ். அவங்களே மறைச்சிக்கிறாங்க. ஸோ ஹீ இஸ் ஹைடிங் ஹிம்செல்ஃப். அப்போ இது ரிஃப்ளெக்சிவ் வரும். பட் ஹீ இஸ் ஹைடிங் சம்திங் எல்ஸ். கைக்குள்ளே வேறு ஏதோ இருக்குது அப்ஜெக்டிவ். அப்போ ஹீ இஸ் ஹைடிங் வேறு சம்திங் எல்ஸ். அப்போ இதில் அப்ஜெக்டிவ் வராது. ஓகே, இது வந்து இப்போ இதில் எது அப்ஜெக்டிவ், இது எது ரிஃப்ளெக்சிவில் வரும், எது ரிஃப்ளெக்சிவில் வராதுன்னு பாருங்கள். வாஷிங். ஸோ இந்த ஆள் காரை வாஷ் பண்ணுறாரு. அப்போ இவர் வாஷ் பண்ணுறது வேறு. அப்போ இது ரிஃப்ளெக்ஸில் வராது. இப்போ இவங்களே வாஷ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஹீ இஸ் வாஷிங் ஹிம்செல்ஃப். ஸோ அப்போ இது வந்து ரிஃப்ளெக்ஸிவ். ஓகே, ஸோ எர் வேஸ்ட் ஜிஷ். அவங்களே வந்து வாஷ் பண்ணிக்கிறதுனால இதை ரிஃப்ளெக்ஸில் யூஸ் பண்ணணும். ஓகே, இவங்க வந்து காரை வாஷ் பண்ணுறதுனால எர் வேஸ்ட் ஜிஷ், எஸ், அதாவது காருன்றது தஸ். ஸோ எஸ், எர் வேஸ்ட் ஜிஸ். ஸோ ரிஃப்ளெக்ஸிவ்க்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து அதை இது பண்ண முடியும், சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். ரிஃப்ளெக்ஸ்னால் என்னன்றது தெரியணும். நமக்குள்ளே நம்ம பண்ணுறோமா, நம்ம வேறு ஒருத்தவங்களுக்கு பண்ணுறோமான்றதை பார்க்கணும். ஸோ இவங்களே கோம் பண்ணிக்கிறாங்க. அப்போ இது ரிஃப்ளெக்ஸிவ். ஓகே,
ஆனால் இந்த அம்மா அவங்க பொண்ணுக்கு கோம் பண்ணுறாங்க, அப்போ இது ரிஃப்ளெக்ஸிவ் வராது. ஓகே ஓகே இதில் ஏர் கேம் டு ஜிஷ். ஓகே ஸோ ஏர் கேம் டு ஜிஷ்னால் அவங்களே இது பண்ணுறதுனால ஏர் கேம் டு ஜிஷ். இங்கே ஜி கேம் டு ஜி. ஸோ இவங்க இந்த ஜீன்றது கேர்ள், அவங்கள கோம் பண்ணுறதுனால ஜி கேம் டு ஜி. ஓகே நம்ம அதில் பார்த்த மாதிரி இப்போது இது ரெண்டுத்தில் இது ரிஃப்ளெக்ஸிவ் கிடையாது, பிகாஸ் ஹீ இஸ் ஹைடிங் சம்திங் எல்ஸ், இன்சைட் ஏதோ இருக்குது. ஸோ ஹீ எர் ஃபெர்ஸ்டெக்ட் எஸ், இது எர் ஃபெர்ஸ்டெக்ட் ஜிஷ், அவங்களே ஹைட் பண்ணிக்கிறதுனால இது ரிஃப்ளெக்ஸிவ். ஓகே ஓகே இதில் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம் இந்த புக்கில். ஆக்சுவலி இதை நீங்கள் ஆன்சர் நீங்களே இடுங்க. ஓகேவா? ஆன்சர் நான் செகண்ட் ஸ்லைடில் காமிக்கிறேன். இப்போ நீங்களும் ஆன்சர் எடுக்கணும். ஃபஸ்ட்டு கொஷின், கெஸ்டன் ஆபண்ட் ஹாபர் இஷ் டேஷ் ஊபர் டிம் கே அண்ட் கே கெட் வரும் வாஸ் ஹட் ஹியர் gemacht. Wir wollten dash treffen, aber Tim hat eine Stunde mit seinem Bruder telefoniert. ஸோ ஒரு டிப்ஸு வேணால் தரேன் உங்களுக்கு. என்ன டிப்ஸ்னால், சப்ஜெக்ட் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும், அந்த சப்ஜெக்ட்டுக்கு உடைய ரிஃப்ளெக்ஸிவ் ப்ரோனவுனை தான் ப்ளேஸ் பண்ணணும். ஓகே ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் நான் பண்ணிடுறேன். சப்ஜெக்ட்டு இஷ்ஷு. ஓகே அதனால நான் இப்போ இந்த டேஷில் என்ன எழுத போகிறேன், மிஷ்ஷு எழுத போகிறேன். மிஷ்ஷு. ஓகே நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஓகே இப்போ ஆன்சர் பார்க்கலாம். ஸோ சப்ஜெக்ட் என்னன்னு பார்க்கணும். சப்ஜெக்ட் இஷ்ஷு, அதனால் மெஷ்ஷு. சப்ஜெக்ட் வியர், அதனால் உன்ஸு. சப்ஜெக்ட் ஜி ஜிஷ்ஷு. சப்ஜெக்ட் இயர் ஒய்ஹ். சப்ஜெக்ட் டூ டிஷ்ஷு. சப்ஜெக்ட் வியர் உன்ஸு. ஓகே ஸோ என்ன சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான ரிஃப்ளெக்ஸிவ் ப்ரோனவுன் தான் யூஸ் பண்ணணும். சப்ஜெக்ட்டு இஷ்ஷு போட்டுட்டு ரிஃப்ளெக்ஸிவ் ப்ரோனவுன்னா டிஷ்ஷுன்னு போடக்கூடாது. ஓகே ஸோ இந்த எக்ஸாம்பிளில் இது எல்லாமே ரிஃப்ளெக்ஸிவ் வேர்ப்ஸ், ஒன்லி ரிஃப்ளெக்ஸிவ் வேர்ப்ஸ். அப்போ இந்த ரிஃப்ளெக்ஸிவ் வேர்ப்ஸ் இதெல்லாம் ஜிஸ் ஏர்கர், ஜிஷ் என்ஸ்ட்ரைடன், ஜிஷ் ட்ரெஃபன், ஜிஷ் ஃப்ரோயன், ஜிஷ் எரினரன், ஜிஷ் உண்டர்ஹல்டன், ஜிஷ் இன்டர்சியரன். ஸோ I'll give 2 minutes. நீங்கள் இதுக்கு ஆன்சர் எழுதுங்க. நான் நெக்ஸ்ட் ஸ்லைடில் ஆன்சர் ஷோ பண்ணுறேன். ஓகே ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். எரினர்ஸ் டு டூ. ஓகே எரினர்ஸ் டு டூ ரிஃப்ளெக்ஸிவ் ப்ரோனவுன் என்ன வரும்? எரினர்ஸ்ன்றது ரிஃப்ளெக்ஸிவ் வேர்பு. ஓகே எரினர்ஸ் டூன்றது சப்ஜெக்ட்டு. அப்போ டூவோடைய ரிஃப்ளெக்ஸிவ் ப்ரோனவுன் டிஷ்ஷு. ஓகே ஸோ அந்த மாதிரி எழுதுங்க. பாஸ் பண்ணிவிட்டு எழுதுங்க. நான் நெக்ஸ்ட் ஸ்லைடு உடனே பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நோட்டில் இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் கரெக்டானு பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் எரினர்ஸ்டு டூ டிஷ்ஷு. ஓகே அண்ட் wir haben வியன்றதுனால உன்ஸு போட்டுக்கணும். wir haben letzte Woche bei der Party sehr gut unterhalten. unterhaltenனா பேசுறது, அதாவது என்டர்டைன்மெண்ட். du hast mir viel über dein Studium erzählt, und das war sehr spannend. ich habe mich, ich subject, so mich, ich habe mich es auf ein Studium entschieden. okay ich interessiere mich, interessierன்றது ஒரு ரிஃப்ளெக்ஸிவ் வேர்பு. இஷ்ஷு சப்ஜெக்ட்டு, ஸோ மிஷ்ஷு. ஓகே இங்கே இஷ்ஷு சப்ஜெக்ட்டு, அதனால் மிஷ்ஷு. ஏர்கர் ஷிஃபின். das ist dann ab Herbst vorbei. vielleicht können wir uns ja mal treffen.
இஷ் ஃப்ரோயம் மிஷ் வென் டு டிஷ் மெல் டஸ்ட். ஓகே, ஃபீல் க்ரூஸ் ஓன் பிஸ்பல்ட். ஸோ ஈஸியாக இருக்கும், நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம A2 உடைய ரிஃப்ளெக்ஸிவ் வேர்ப்ஸோடைய லிஸ்ட்டு இது தான். A2 லெவலில் இந்த போல்டு பண்ணியிருக்கிறதெல்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அப்போ தான் நம்ம அந்த லெவலில் இருக்கோன்றது இருக்கும். ஸோ வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு எழுதி வச்சுக்கோங்க ரிஃப்ளெக்ஸிவ் வேர்ப்ஸ். ஜஸ்ட் ஃபார் உங்கள் கேம் மாதிரி இது. ஸோ வாட் ஷீ இஸ் டூயிங், ஷீ இஸ் கோம்பிங். அப்போது ஜிஷ் ஹேமன். நெக்ஸ்ட் ஜிஸ் ஹன்சின்றது சேஞ்ச் ட்ரெஸ் போடுறது. டிஷ் டுஷன், டிஷ் புட்சன், டிஷ் ராஷியரன். இது எல்லாமே ரிஃப்ளெக்ஸிவ் வேர்ப். ஓகே, he is angry. Okay. Sich ärgern. Sich ärgern. Sich bewegen. Bewegen. Sich duschen. Duschen. Sich langweilen. Langweilen. So ärgern. Und அவர் ட்ரெஸ்ஸை போடுறாரு இவர், அப்போ அன்சியன். Sich anziehen. Okay. Sich freuen. Sich waschen. Sich kämmen. Duschen. Sich duschen. Sich beeilen. Sich waschen. Sich melden. Sich schminken. Sich ausruhen. Sich die Zähne putzen. Sich anziehen. Sich ausruhen. Sich bewegen. ஓ, வேலைன்னா ஹரியப்பு. ஓகே, அவுஸ்ரூகன் ரெஸ்ட்டு, வாஷன் ஏர்கன், ஷ்மிங்கன் ஐ திங்க். எஸ், புட்சன், சேனை புட்சன். அன்சியன், உண்டர்ஹல்டன், மெல்டன். மெல்டன் இஸ் ரிஜிஸ்டர். உண்டர்ஹல்டன்றது பேசுறது. மேபி எஸ், கரெக்ட். இவங்க வந்து பேசிகிட்ருக்காங்க. உண்டர்ஹல்டன். ஓ, எல்லாமே சேடாக இருக்காங்களே, போரிங்காக இருக்குது. லங் வயலன்னா போரிங். லங் வயலன் கூட ரிஃப்ளெக்ஸிவ் வேர்ப்ஸ் தான். இவங்க எல்லாரும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க? ட்ரெஃபன் மேபி. எஸ், ட்ரெஃபன் வந்து ரிஃப்ளெக்ஸிவ் வேர்ப், நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற வேர்ப் ட்ரெஃபனு. உம்சியன்னா ஷிஃப்ட் பண்ணுறது, வீட்டை வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. உம்சியன். ஓகே, Sich kämen, sich rasieren. Sich rasieren. Sich ärgern. Sich anziehen. Sich duschen. Sich waschen. Sich bewegen. Sich freuen. Sich ausruhen. Sich beeilen. Sich schminken. Sich die Zähne putzen. Sich melden. Sich unterhalten. Sich langweilen. Sich treffen. Sich umziehen. ஓகே காய்ஸ், இதோட நம்ம ரிஃப்ளெக்ஸிவ் ப்ரொனவுண்டு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ரிஃப்ளெக்ஸிவ் வேர்ப்ஸ் லிஸ்ட்டு வேணும்னா ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனாக்கா வீடியோவில் இருக்கிற ரிஃப்ளெக்ஸிவ் ப்ரொனவுன் லிஸ்ட்டு கடைசியாக காமிச்சோம் இல்லையா, அதுதான் A2 உடைய ரிஃப்ளெக்ஸிவ்
வேர்ப்ஸ் லிஸ்ட்டு. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு உங்கள் நோட்டில் எழுதி வச்சுட்டு கூட படிச்சுக்கோங்க. ஸோ ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டாபிக் A2 அண்ட் கன்ஃபியூஷன் டாபிக்ஸுக்கு நம்ம எடுக்க போகிறோம். அதாவது பெஸ்ட் டைம் டோன் பெஸ்ட் இன்ட்ரோ ஆர்டிக்கல் வந்து எடுக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ தமிழில் டீட்டெயிலாக உங்களுக்கு புரியணும் அப்படின்னா எந்த இன்ஸ்டியூட் போனாலும் இங்கிலீஷில் தான் எடுப்பாங்க. ஸோ மேபி நிறைய பேருக்கு நம்ம தமிழ் ஆளுங்களுக்கெலாம் இங்கிலீஷ் கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ தமிழில் யாராவது சொல்லி கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைப்பீங்க. ஸோ கண்டிப்பாக தமிழில் உங்களுக்கு படிக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சா ப்ளீஸ் லைக் பண்ணி ரீச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.